சூசை போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திரு உள்ளமே நிறைவேற்றும் திரு குடும்பம் சூசை போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திரு உள்ளமே நிறைவேற்றும் திரு குடும்பம் நேர்மையின் இலக்கணம் சூசை தூய்மையின் பிறப்பிடம் மரியா இறைவனின் மகனாய் இறைவனின் சுதனாய் உலகில் வாழ்ந்தவர் இயேசு இறை வாழ்வினை கண்டவர் இயேசு சேசுமரி சூசை போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திரு உள்ளமே நிறைவேற்றும் திரு குடும்பம் அன்பார் பண்பார் உருவாகும் அஞ்சா நெஞ்சம் உயர் வேகம் அன்பார் பண்பார் உருவாகும் அஞ்சா நெஞ்சம் உயர் வேகம் பக்தியின் மார்க்கம் சிறந்தோகும் பரமனை அன்பே நிலையாகும் இல்லறை கல்லறை இறை குடும்பம் நம்மை வாழ வைப்பது திரு குடும்பம் இயேசுமரி சூசை போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திரு உள்ளமே நிறைவேற்றும் திரு குடும்பம் இயேசுமரி சூசை போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திரு உள்ளமே நிறைவேற்றும் திரு குடும்பம். இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நன்றேதலாக ரோஸ்லின் லில்லி இவர்களின் 72வது பிறந்த நாளின் போது கடவுளுக்கு நன்றேதலாக தருகின்றார். மேரி மாதா மற்றும் வில்லியம்ஸ் குடும்பத்தினர், சதீஷ் பிரியா லலிதா மற்றும் குடும்பத்தினர், ஆண்டனி செல்வராஜ், லூயிஸ் மற்றும் சூசன், அல்பீனா ராணி இவரது பிறந்தநாள் அன்று கடவுளுக்கு நன்றேதலாக தருகின்றார்கள். மற்றும் மரித்த லூயிசா, கிறிஸ்டி பேட்ரிக், B.A. தியாகராஜன், ஆனந்த் கிறிஸ்டபர், ஜோசப் விக்டர், ஆண்டனி, ஜோசப் டிமெல்லோ, ராக்கினி தாமஸ் மற்றும் டி பிரான்சிஸ் இவர்களுடைய ஆன்மாலை பாடுதலுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புதரப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இணைந்து உங்கள் அனைவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புதரப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது திருக்குடும்பத்தின் விழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழாவை கொண்டாடும் போது 2 காரணங்களுக்காக நாம் அனைவரும் இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும். முதல் காரணம் என்னவென்றால், நமது குடும்பங்களை பாதுகாத்து நமது குடும்பங்களை புனித திருக்குடும்பங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும். இரண்டாவதாக, நமது குடும்பங்களில் ஆண்டவர் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கொண்டாட வேண்டும். புனித சூசேப்பர், அன்னை மரியாள் மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் இந்த திருக்குடும்பத்திற்கு அடையாளமாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த குடும்பத்திலிருந்து எடுத்துவிட்டால் அது ஒரு சாதாரண குடும்பமாக தான் இருக்கின்றது. நமது வாழ்க்கையில் கூட நமது குடும்பமானது திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால்
அதன் உண்மையான உறுப்பினராக, முக்கியமான உறுப்பினராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் நமது குடும்பமானது திருக்குடும்பமாக மாறும். அது திருக்குடும்பமாக மாறும்போது அது ஒரு புனிதமான குடும்பமாக இருக்கின்றது. இந்த உலக ஆசைகளுக்கு தலைவணங்காமல் ஆண்டவரின் அன்பிற்கு, ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு குடும்பமாக மாறுகின்றது. நமது குடும்பம் திருக்குடும்பமா இல்லையா என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, சில தருணத்தில் நமது குடும்பத்திற்கு எதிரான செயல்கள் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில். அதற்காக நாம் சில தருணத்தில் அந்த எதிரான செயல்களை ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்தில் விழுந்து நமது குடும்ப பண்புகளை அழித்து கொண்டு வந்திருக்கின்றோம். அத்தகைய தருணத்திற்காக நாம் மனம் முகந்து தந்தையாகிய இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம், எல்லாம் வல்லவனை ஆராதிக்கின்றோம், என்றென்று வாழ்பவனை ஆராதிக்கின்றோம். விண்ணக புகழ்வனை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம், நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதை மன்னனை புகழுகின்றோம். விண்ணக
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளை அன்பின் பிணைப்புகளால் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையையும் பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். 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 படைகளின் ஆண்டவரே, உமது மறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் குற்றங்களை ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமுடலும் என்றும் உள்ள இறைவனையே மகிழ்வுடன் பாடுகின்றது. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மையே புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம்
கேளடி செவி சாய்த்தருளும். எங்கும் கேடயமாய் கடவுளே கண்ணோக்கும் நீ திருப்பொழிவு செய்தருளும் முகத்தின் கடவுளிடம் பாரும். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்துமாறி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆகும்போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலேயே தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பிறகு உறவினரிடையே அறிந்தவரிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள்.
3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிதல் திறனை பற்றி அவர் வியந்து நின்றார்கள். அவருடைய பெற்றோர்களும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருக்கின்றோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடுகின்றீர்கள்? நான் என் தந்தையின் அலிவரத்தில் ஈடுபட்டுள்ளது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களோடு சென்று நசரேத்தை அடைந்து அவர்களோடு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்வுகளை எல்லாம் தன் உள்ளத்தில் பதிந்து வைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வல்லமையிலும் விளங்கியவராக திகழ்ந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயார் திருச்சபையானது புனித திருக்குடும்பத்தின் விழாவை கொண்டாடுகின்றது. நமது குடும்பம் திருக்குடும்பமா அல்லது வெறும் குடும்பமா? இந்த தருணத்தில் நமது குடும்பம் திருக்குடும்பத்தை போல் இருந்தால் கூட நமது குடும்பம் வெறும் குடும்பமாக தான் இருக்கின்றது. ஏன் என்றால் இந்த உலக சூழ்நிலைகள் நமது குடும்பத்தை வெறும் இந்த சாதாரண குடும்பங்களாக மாற்றி வைத்திருக்கின்றது. ஆர்டினரி ஃபேமிலி லைஃப். நமது ஆண்டவர் நமது வாழ்க்கையை சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மை அழைக்கவில்லை, மாறாக ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் நமது குடும்பங்களையும் அழைத்திருக்கின்றார். இதை நாம் தெரிந்து கொண்டு சிந்தித்து வாழும்போது நாமும் புனித பாதையில் நடக்கின்றோம். நமது குடும்பத்தையும் புனிதத்தின் பாதையில் நடக்க நாம் ஊக்குவிக்கின்றோம். ஒரு முறை ஒரு சிறுவனுக்கு பட்டம் விட வேண்டும் என்று ஆசை. உங்களுக்கெல்லாம் ஆசை இருந்திருக்குதா? பட்டம் விடணும்னு எல்லாருக்கும் தலாடுறீங்க. இந்த சிறுவனுக்கு பட்டம் விடணும்னு ஒரு ஆசை. அவருடைய அப்பா கிட்ட கேட்டப்போ அப்பா என்ன சொல்றாரு, சரி வா, அவனுக்கு பட்டம் வாங்கி தரேன். பட்டு வண்டி வாங்கினா பட்டம் விட முடியுமா? என்ன வாங்கணும்? நூல் வாங்கணும். அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த பட்டத்தோடு சேர்ந்து இந்த நூலையும் வாங்கி தராரு. இந்த பையன் பார்த்துட்டு, நான் பட்ட வண்டி தானே கேட்டேன், நூல் ஏன் கொடுத்தீங்க? அப்போது அந்த அப்பா அந்த சின்ன பையனுக்கு தெரியாதுன்னு பட்டம் மேலே ஏற அந்த நூலில் கட்டி ஹெல்ப் பண்ணுறார், உதவி செய்கிறாங்க. அந்த பையன் பார்க்குறான், அந்த பட்டம் மேலே போயினே இருக்குது. மிகவும் மகிழ்ச்சி, பட்டம் மேலே போதே ஃபர்ஸ்ட் டைம்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனாலும் ஒரு விதமான ஒரு துக்கம். ஏன்? இந்த நூல் அந்த பட்டத்தை தடுக்குது, இன்னும் மேலே போகிறதுக்கு தடுக்குது. அந்த சின்ன பையனுக்கு தெரியாது, இந்த நூல் தான் இந்த பட்டம் மேலே ஏற உதவி செய்யுது. அந்த அப்பா இந்த சைடு திரும்பினப்போ சில பசங்க பண்ணுற மாதிரி அப்பா அம்மா பார்க்காதப்போ என்ன ஒரு குறும்பு வேலை பண்ணுவாங்க இல்லையா? அதே போல் இந்த சிறுவன் அந்த பட்டத்தில் இருக்கிற அந்த நூலை கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ண என்னாவோ? கீழே விழுமா மேலே போகுமா? கீழே விழும். அதே போல் கீழே விழுது. அப்போ அந்த பையன் கேட்குறான், அப்பா நான் இந்த நூல் கட் பண்ணிட்டேன், பட்டம் கீழே விழுது. அப்பொழுது அந்த தந்தை சொல்கின்றார், இந்த பட்டம் மேலே பறக்க இந்த நூலின் உதவி தேவை. அந்த பட்டத்திற்கு தெரியும் இந்த நூலின் மதிப்பு, ஆனால் உனக்கு தெரியவில்லை. இனி வரும் நாட்களில் நீ தெரிந்து கொள், இந்த பட்டம் மேலே ஏழ வேண்டும் என்றால் இந்த நூல் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நூல் தேவை, எந்த விதமான நூலாகவும் தேவை என்று. இதை ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், சில தருணத்தில் நம்ம வளர நூல் குடும்பம் என்றும் அந்த நூலை கட் பண்ணி விட்டுறோம். குடும்பம் தேவையில்லை, நாம் ஒன்றி வளர்ந்தால் போதும். இன்றைய நாட்களில் சில தருணத்தில் இந்த இளைஞர்கள் வாழும் வாழ்க்கையானது அப்படித்தான் இருக்கின்றது. நான் ஒரு நல்ல பதவிக்கு வந்தால் மற்றும் போதும், நான் நன்றாக படித்தால் மற்றும் போதும், எனக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைத்தால் மற்றும் போதும்,
நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் எனது கிறிஸ்தவ வாழ்க்கையை, எனது வாழ்க்கையை பண்புகளோடு வளர்த்த இந்த குடும்பம், என்னை பாதுகாத்து அரவணைத்து வளர்த்த இந்த குடும்பம், அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருக்கணும். மை ஹாப்பினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லதா கேட்டதா? நல்லதா கேட்டதா? மிகவும் தவறான ஒரு எண்ணம். அன்பார்ந்தவர்களே, நமது பிள்ளைகள் நம்மை பார்த்துதான் அவர்கள் வளருகின்றார்கள். ஒரு எழுத்தாளர் சொல்கின்றார், ஒரு குடும்பத்திற்கு பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா அந்த குடும்பம் தான். ஒரு அப்பா எப்படிப்பட்ட அப்பா இருக்கணும், எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கணும்னு அவர் அட்வர்டைஸ் பண்றார். அதே போலதான் மகனும் அதே போலதான் அப்பாவாக இருப்பார். அம்மா எப்படிப்பட்ட அம்மாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது மகளும் அப்படியே தான் அதே பாதையில் நடந்து செல்கின்றார். பேரண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ். வெளியே போயிட்டு அப்பா எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும் கோர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவை பார்த்து தான் பசங்களை கற்றுக்குவாங்க. அன்பாதவர்களே, நாம் சரியாக இருந்தால்தான் நமது பிள்ளைகளும் நமது குடும்பமும் நிறைவாக இருக்கும், ஆசி பெற்றவர்களாக இருக்கும். எப்படி ஒரு குடும்பம் ஒரு பட்டம் மேலே எழ ஒரு நூல் தேவையோ, ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் மற்றும் தனிப்பட்ட விதத்தில் இந்த சமுதாயத்தில் வளர வேண்டும் என்றால் குடும்பம் மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் ஒரு பெரிய நிலைக்கு வரும்போது முதல் கேள்வி இந்த சமுதாயம் கேட்பது, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, நீங்க எங்கிருந்து வந்தீங்க, நீங்க எந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவர்கள். அன்பாதவர்கள், இந்த குடும்பம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில், ஒரு நபரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு தருணமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை அனைவருக்கும் சொல்லும் போது முதல் கேள்வி எருசலேம் மக்கள் கேட்டது, நீ யாருடைய மகன், நீ யோசேப்பின் மகன் அல்லவா, மரியாள் உங்கள் அன்னை அல்லவா. இந்த விதமான குடும்ப சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பிறந்தார். அன்பாதவர்களே, இந்த குடும்பம் என்று சொல்லும் போது நமது மறை மாவட்டத்தில் சில பேர் இந்த இப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணமானவங்கெல்லாம் இந்த பாலனா பவன் என்ற ஒரு பாஸ்டர் சென்டருக்கு போயிருப்பீங்க. அந்த 2nd ஃப்ளோரில் ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டர் இருக்குது. அங்கே தான் இந்த மேரேஜ் கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். 2-3 நாளுக்கு கிளாஸஸ் நடக்கும். அங்கே வாரம் அட்லீஸ்ட் ஒரு 50 பேர், 50 கப்பல்ஸ், 50 கப்பல்ஸ் போனாங்கன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 10 கப்பல் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னா திருச்சபை நீதிமன்றம், மேரேஜ் ட்ரைபுனல். எனக்கு இவனோடு அல்லது இவளோடு சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஒரு மாதத்தில் 10 பேர் கல்யாணம் ஆகிறாங்கன்னா மாதத்தில் ஒருத்தர் தான் அங்கே போயிட்டு நிற்கிறாங்க, எனக்கு இவங்களோட வாழ விருப்பம் இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? எல்லாம் யோசிச்சிருக்கிறீங்க. காரணம் நான் இல்லை ஃபாதர், காரணம் நீங்கள் மற்றும் நான் தான். அன்பாதவர்களே, சில தருணத்தில் நாம் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. எதற்காக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என சிந்திக்கிறீர்கள்? முதல் காரணம், ஃபாதர் வயசாயிடுச்சு, ஃபாதர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னுடைய கடமை முடிஞ்சிடுது, என்னுடைய கடமை முடிஞ்சிடுது. இரண்டாவதாக, தெரிஞ்சவங்க ஃபாதர், தெரிஞ்சவங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மூணாவது, ஒரு கால் கட்டு போட்டால் தான் இந்த பையன் சரியா இருப்பா இல்லை இந்த பொண்ணு சரியா இருக்கும், அதனால நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன். கரெக்டுங்களா? இதெல்லாம் பாயிண்ட்ஸு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாம் பார்த்து வச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஃபாதர் ஒரே மாதத்துல கல்யாணம் பண்ணோம் ஃபாதர், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அன்பாதவர்களே, இந்த காரணங்களால் தான் திருமண வாழ்க்கை உடைகின்றது. சரியான தயாரிப்பு இல்லாத காரணங்களால் தான் திருமண வாழ்க்கை உடைகின்றது. ஒரு குருவானவர் ஒரு குருவாக வேண்டும் என்றால் ஏறக்குறைய 14 ஆண்டுகள் நாங்கள் படிக்க வேண்டும். இந்த 14 ஆண்டுகளில் எத்தனையோ குருக்கள் வந்து நாங்கள் எப்படி குருத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றார்கள், எப்படி இந்த மறைவுரையை தர வேண்டும் என்று, எப்படி எங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றார்கள். ஆனால் இந்த திருமண வாழ்க்கை என்று சொல்லும்போது யார் டீச்சர்ஸ்? Who are the teachers? வெறும் 3 மாதம் இல்லை 2 மாதம், 1 மாதம் என்கிட்ட கிளாஸ் வந்துட்டாங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு நான் பிராண்ட் கொடுக்க மாட்டேன். யூ ஆர் ஃபிட் ஃபார் மேரேஜ் லைஃப். பெற்றோர்கள் அந்த பதிலை தர வேண்டும். ஃபாதர், என் மகன் என் மகள் திருமண வாழ்க்கைக்கு உகந்தவராக இருக்கின்றார்கள், அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு ஈடுபாடு இருக்கின்றது என்று சொல்லும் போது கடமைக்காக அல்ல, வயசாயிடுச்சுன்னு சொல்லுவதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்கு அந்த மனசு, அந்த மெச்சாரிட்டி இருக்கிறது என்று சொல்லும் போது அப்பொழுதுதான் அவர்கள் திருமணம் ஆகும் அந்த தகுதியை பெறுகின்றார்கள். இதை தெரிந்து கொள்ளாமல் சிறுவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது அது ஒரு விளையாட்டு பொருளாக தான் அனைவரும் பார்க்கின்றார்கள். இப்பொழுது ஒரு முதல் முக்கியமான கேள்வி என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கின்றீர்களா? நீங்கள்லாம் சொல்லலாம், அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், கல்யாணம் ஆகிட்ட பிறகு. ஆனால்
திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் என்னவென்று பெற்றோர்களாகிய நீங்கள் தான் தர வேண்டும். பிள்ளைகள் வெளியே பார்த்துட்டு அந்த மாதிரி அப்பா வேணும் இந்த மாதிரி அப்பா வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற அப்பாவை தான் சந்தோஷமா வச்சு பார்த்துக்குவாங்க. அந்த குடும்பத்துல இந்த ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருக்கும்போது, ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது பிள்ளைகளும் அதை பின்பற்றுகின்றார்கள். The first question is, are you the best role models? ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கின்றீர்களா? ஒரு முறை ஒரு குழந்தை அதன் தாயிடம் கேட்கின்றது, அம்மா நீங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் எல்லாத்தையும் லாக் செஞ்சு வச்சுட்டு போறீங்களே, எதற்காக? ஃபர்ஸ்ட் கேட்குது, இந்த வீடையே லாக் பண்ணி வச்சுட்டு போறீங்க. இல்லை வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, அதனால தான் நான் லாக் பண்ணி வச்சுட்டு போறேன். பீரோவையே லாக் பண்ணி வச்சுட்டு போறீங்க, அதான் இந்த கிளீனிங் பண்ற அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கீ கொடுத்துட்டு போகலாம். இல்லை பீரோவில் நான் நகை வச்சிருக்கிறேன், காசு வச்சிருக்கிறேன், அதுவும் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் அதையும் நான் லாக் செஞ்சு வச்சுட்டு போறேன். கடைசியாக அந்த ஏடிஎம் கார்டையே அங்கங்கே வைக்காம பர்ஸில் பத்திரமா வச்சிருக்கிறீங்க, இல்லை அதுலேயும் காசு இருக்கு, இதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், ஏன்னா இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள். அப்படி அந்த குழந்தை கேட்கின்றது, அம்மா என்னை டெய்லி இந்த அம்மா கிட்ட விட்டுட்டு போறீங்களே, நான் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருள் இல்லையா? சில தருணத்தில் நமது குடும்ப வாழ்க்கையில் நாம் என்ன செய்கின்றோம், அதான் வேலை செஞ்சுனே இருக்கிறது, ஒவ்வொரு டைம். ஆனால் அந்த குடும்ப நேரத்தை நாம் முக்கியமாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு தராமல் நாம் நமது குடும்பங்களை ஏமாற்றி கொண்டு நாம் வருகின்றோம். சில தருணத்தில் சில குடும்பங்களில் கணவர்கள் வெறும் சூசைப்பரை போல இருக்கின்றார்கள். சூசைப்பர் ஆக்டிவாக வேலை செஞ்சார். ஆனால் கணவர்கள் அந்த ரோல் மாடல் யாருன்னு கேட்டால், ஃபாதர் எனக்கு ஸ்லீப்பிங் ஜோசப் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் தூங்கினே இருப்பார், அது மாதிரி தான் இருக்கும். சில குடும்பங்களில் தாய்மார்கள் அன்னை மரியாள் அல்லது மார்த்தாவை போலதான் இருப்பார்கள், பணிவிடை செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இருவர் வாழ்க்கையிலும் வெறும் வேலை தூங்குவது மற்றும் முக்கியமான நிகழ்வு அல்ல, மாறாக இருவரும் ஒருமித்து ஆண்டவரை வழிபட்டனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தனர். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், எல்லாம் அறிந்தவராக பரிசேயர்கள் முன்னிலையில் அந்த கோவிலில் எல்லாம் அறிந்தவராக அவர் புரிந்து பேசுகின்றார். இத்தகைய வாழ்க்கையை நமது பிள்ளைகளுக்கு நாம் தருகின்றோமா இல்லையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குடும்பத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் முதலில் திருமணம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்றால் என்ன? ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃபாதர், அதுதான் திருமணம். கரெக்டா தப்பா? எல்லாம் தூங்கிட்டீங்களா காலையிலே? கரெக்டா தப்பா? கிறிஸ்துவ திருமணத்துக்கும் மற்ற திருமணத்திற்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன? மற்ற திருமணமானது திருவருட்சாதனம் அல்ல. ஆனால் கிறிஸ்துவ திருமணம் என்றால் என்ன என்றால், கிறிஸ்துவோடு சேர்ந்த அவனும் கிறிஸ்துவோடு சேர்ந்த அவளும் சேர்ந்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை. இருவரும் சேர்ந்து வாழ்வது திருமண வாழ்க்கை அல்ல. அவர்களின் திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கும்போது மட்டும் தான் அது திருமண வாழ்க்கையாக மாறுகின்றது. புனித ஃபுல்டன் ஜீஷின் அவர்கள் மிகவும் அழகாக சொல்கின்றார்கள், திருமணம் என்பது இருவர் நடுவில் நடப்பது திருமணம் அல்ல, திருமணமானது 3 நபர்களின் நடுவில் நடக்க வேண்டும். என்னப்பா ஃபாதர் புதுசா சொல்றாங்க சொல்லாதீங்க. 3வது நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் அந்த திருமணமானது வெறும் ஒரு சாதாரண ஒரு திருமணமாக இருக்கின்றது. அந்த திருமணமானது ஒரு புனித திருமணமாக, அந்த திருமணத்திலிருந்து ஒரு புனித குடும்பமாக நாம் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் இருக்க வேண்டும். இந்த சில கல்யாணத்தில் பார்த்திருக்கிற உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்று சொல்லும்போது எல்லாரும் கிஃப்ட் பண்றது என்னது? ஒரு ஹோலி ஃபேமிலி பிக்சர், திருக்குடும்ப போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த கல்யாண பேருக்கு அந்த வீட்டுக்கு போனோம்னா ஒரு ரூம்லயும் திருக்குடும்ப போட்டோ தான் இருக்கும். அன்பார்ந்தவர்கள், இந்த போட்டோ வைப்பதால் குடும்பமானது திருக்குடும்பமாக மாறாது. திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அவரது வார்த்தையை நாம் அனைவரும் அறிந்தவராக, அவரது அன்பை நாம் அனைவரும் அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது குடும்பமானது திருக்குடும்பமாக மாறுகின்றது. வெறும் அந்த போட்டோக்களை வைத்துக்கொண்டு எனது குடும்பமானது ஒரு புனித குடும்பம் என்று சொன்னால் நமது முட்டாள்தனம் என்று நான் சொல்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பங்கள் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும். இதை பற்றிய 5 கருத்துகள் இருக்கின்றது. முதல் கருத்து என்னவென்றால், அந்த திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் நமது குடும்பங்களில் இறை பிரசன்னமானது இருக்க வேண்டும். இறை பிரசன்னம் என்றால் ஆண்டவரின் பிரசன்னமானது என்றும் நமது குடும்பங்களில் இருக்க வேண்டும்.
ஆண்டவரின் பிரசன்னம் எப்படி வரும்? வெறும் அந்த ஜெபமாலை சொல்லிட்டு வெறும் ஒரு மாதம் அட்டெண்ட் பண்ணால் ஆகாது. நமது குடும்பங்களில் ஆண்டவரின் சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் நமது குடும்பங்களில் ஆண்டவரின் வார்த்தை மற்றும் ஆண்டவரின் செயல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் சில திருமணங்கள் உடைவதற்கு காரணம் என்னவென்றால், மூன்றாவது நபர் அந்த குடும்பத்தில் வரும்போது தான். 2 பேர் சண்டை போட்டுக்கிறப்போ விட்டுணும், அப்பா அம்மா விட்டுணும், சண்டை போட்டுக்கோங்கப்பா. ஏன்னா இப்போ சண்டை போட்டுக்கிறோம், நாளைக்கு அன்பு செய்வாங்க. சில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏன் சண்டை போடுறீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு வரும்போது அந்த சண்டை இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த பிரசன்னத்தில் இல்லாத போது நாம் அந்த புரிதல் இல்லாமல் இருக்கின்றோம். அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் மாறுகின்றது. அதனால் முதலில் நமது குடும்பங்களில் இறை பிரசன்னமானது இருக்க வேண்டும். இரண்டாவதாக நமது குடும்பங்களில் அன்பு இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களிடம் கேட்டால் லவ் என்னன்னு கேட்டால் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்வாங்க, பதர் இந்த மாதிரி இருக்கணும், அப்படியே இருக்கணும். ஆனால் முக்கியமாக அன்புக்கு வழிகாட்டிகள் யார் என்று சொன்னபோது பெற்றோர்கள் தான் இந்த அன்புக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். எப்படி நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும்? வெறும் அன்பு மட்டுமல்ல, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் எப்படி செய்ய வேண்டும்? ஒரு தாய் ஒரு உணவை ஏற்படுத்தும் போது செய்யும் போது அந்த மகன் எக்ஸ்ட்ரா, அம்மா ஒன்றும் நல்லா இருக்குது, இன்னும் 2 தோசை, அந்த தோசை மாவு இருக்காது, இன்னும் 2 தோசை கேட்டப்போ அம்மா சொல்லுவாங்களா, தோசை மாவு காலியாச்சு, இது தோசை எனக்குன்னு சொல்லுவாங்களா? அந்த சாக்ரிஃபிஷியல் தியாக மனப்பான்மையோடு அவரது உணவை கூட அந்த பிள்ளைகளுக்கு தருவார்கள். இதுதான் நிபந்தனையற்ற அன்பாக இருக்கின்றது. இந்த அன்பை தான் நமது பிள்ளைகளுக்கு தர வேண்டும். இந்த அன்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். எபேசியருக்கு எழுதிய நூல் அதிகாரம் 5 இறைவசனம் 25 திருத்தூதர் பவுல் சொல்கின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போல கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக புரிதல். குடும்பத்தில் புரிதல் இருக்க வேண்டும், அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளி ஆனவங்கிட்ட கேட்டப்போ அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருக்குதானா? எங்கே புரிதல் இருக்குது ஃபாதர்? அவங்க செய்கிறத நான் சாப்பிடணும், அவங்க சொல்கிறத நான் கேட்கணும். இந்த புரிதல் என்பது சில கல்யாணத்தில் நினச்சிப்பாங்க, நான் கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நடக்குமா இல்லையா? சில பேர் நடக்காது. ஏனென்றால் இருவரும் ஒவ்வொரு சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்க வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும்போது மட்டும்தான் இந்த புரிதல் வரும். அந்த புரிதலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் தங்கி இருக்கின்றார். அன்பானவர்களே, அந்த திருக்குடும்பமானது கஷ்டம் மேல் ஆண்டவர் கடவுள் அங்கிருந்து சில பேர் இங்கிருந்து சில பேர் செய்யறதில்லை. மாறாக நமது குடும்பம் எப்படி மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் ஒரு கட்டளையாக இருக்கின்றது. கடைசியாக 4வதாக நாம் அனைவரும் சாட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும். நமது குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் மற்றவர்களும் நமது ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து வரும் தலைமுறையினரும் எனது தாய் எனது தந்தை போல நான் இருக்க வேண்டும், எனது தாய் எனது தந்தை போல நான் ஜெபிக்க வேண்டும், எனது தாய் எனது தந்தை போல நான் பெரியவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு கண்ணாடியை வைத்து உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அப்படியே தான் உங்கள் பிள்ளைகளும் வாழ்வார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாயாக, எப்படிப்பட்ட ஒரு கணவனாக நீங்கள் இருந்தீர்களோ அப்படியே தான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பார்கள். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளும் போது உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனி வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் நிலைத்திருக்கின்றார். அன்னை மரியாள், புனித சூசேப்பர் ஒன்றாக சேரும்போது அது வெறும் சாதாரண குடும்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு வந்து சேரும்போது அது திருக்குடும்பமாக மாறுகின்றது. நமது குடும்பங்களும் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் இத்தகைய மனப்பான்மை நமது சாட்சி தரும் ஒரு எண்ணம், இறை பிரசன்னம், அன்பு மற்றும் புரிதல், இதெல்லாம் சூசேப்பரிடமும் அன்னை மரியாளிடமும் இருந்தது. இந்த பண்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு நமது குடும்பமும் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் விசேஷமாக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிவிப்போம்.
கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிரபுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணக வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒழியும் காலத்திலே நடுவராய் இருவரும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாவினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். திருக்குடும்பமாக வாழ்ந்த இயேசு மரி சூசையின் குடும்பம் உலகத்தில் எல்லா குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றன. எனவே நாமும் நமது குடும்பங்களுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் மக்களோடு இணைந்து ஒரே குடும்பமாக உமது இறையாட்சியின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களில் உள்ள அனைவரும் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழவும், பிறருக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடைகளின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவருக்கும் தேவையான ஞானமும் அறிவும் தந்து தங்கள் பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், சமுதாய நலனில் அக்கறை பொறுப்பும் மிக்கவர்களாக வளரவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் இறைவா, உலகில் அமைதி நிலவவும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சகோதரத்துவ உணர்வுடன் வாழவும், பொருளாதார நிறைவு பெறவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தங்கள் தனிப்பட்ட கருத்துக்காக மன்றாடுவோம். அன்றே உருவான இறைவா, திரு குடும்பத்தின் விழாவன்று எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க நாங்கள் இன்று வேண்டுகின்றோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அந்த மனதை எங்களுக்கு தந்திரலும். எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது.
இசையை எழுப்பவா குரலை கொடுத்த குழந்தைக்கு இசையை எழுப்பவா வீரலை கொடுத்த விமலனுக்கு வீணை மீட்கவா சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நான் என்ன கொடுப்பது சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் அனைவருக்காகவும் உமது கையிட்டவரை ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரை மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் குடும்பங்கள் அருளினாலும் அமைதியினாலும் உறுதியான நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வுகளின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிய ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண் கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புத் தருகின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றம் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சொல்லையே என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சொல்லையே என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சொல்லையே எமக்கு அமைதியாயிரும். அன்பாதவர்களே, இதோ இறைவனின் செம்மறி,
நமக்காக இந்த உலகத்தில் பிறந்த கடவுளின் மகன் ஒரு சாதாரண குடும்பத்தை புனித குடும்பமாக, ஒரு திரு குடும்பமாக மாற்றியவர் இவரே. செம்மறி விருது கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணகர் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தின் பண்புகளை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ அருள் புரிவீராக. ஆதனால் இவர்கள் உமது அன்பை ஏற்றுக்கொண்டு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைசுலன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருக்குடும்பத்தின் திருநாள். இந்த விழாவின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் அன்போடு குருக்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விசேஷமாக நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் அருளிலும் அன்பிலும் வளர வேண்டும், நல்ல பண்புகளிலும் கூட. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பங்களில் தவறாமல் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கப்பட வேண்டும். அன்பியங்களில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். இதன் வழியாக புனித வழிகளை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த ஆண்டின் கேலண்டர் ஜூபிலி கேலண்டர் ஆகவே அனைவருடைய இல்லத்திலும் இந்த கேலண்டர் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நீங்கள் அன்பளிப்பாக இந்த கேலண்டர் நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்புகள். இன்று தாய் திருச்சபையானது திருக்குடும்பத்தின் விழாவை கொண்டாடுகின்றது. அன்பாதவர்களின் மறைபரப்புக்காக நாம் நமது ஆலயத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை செய்திருக்கின்றோம். கடைசியாக இந்த ராஃபிள் டிக்கெட் அதுவும் நிறைவேறிவிட்டது. அது வெற்றியாளர்களின் பட்டியலானது நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதை பார்த்து வெற்றியாளர்கள் பங்கு தந்தையிடம் அல்லது என்னிடம் வந்து உங்கள் பரிசுகளை வாங்கி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். புத்தாண்டின் திருப்பலி நேரங்கள் 31ஆம் தேதி மாலை திருப்பலி இருக்காது, அதாவது 6 மணி திருப்பலி இருக்காது. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் ஆராதனை, 9:30க்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 11 மணிக்கு தமிழில் ஆராதனை. அதன் பிறகு 11:30க்கு தமிழில் திருப்பலியானது நடைபெறும். 1ஆம் தேதி புதன்கிழமை நாம் இந்த திருப்பலி நேரங்களை பின்பற்றுவோம். 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, 7:15க்கு தமிழில் திருப்பலி, 8:30க்கு தமிழில் திருப்பலி, 9:45க்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 6 மணிக்கு அதாவது மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி. அன்று உங்கள் வாகனங்களை நமது ஸ்கூல் கேம்பஸ் அங்கேயே உங்கள் வாகனங்களை வைக்கலாம். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 35,850 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றி. அன்பாதவர்களை, நீங்கள் வெளியே செல்லும் போது சென்ட் மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல் அவர்கள் ஒரு ஸ்டால் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏழைகளுக்காக எத்தனையோ பணிவிடைகள் செய்து வருகின்றார்கள். அந்த ஏழைகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் உதவி கூட தேவை. இந்த ஏழைகளுக்கு பணிவிடை செய்வதில் நிதி திரட்ட ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் டிக்கெட் விற்பனையானது வெளியே வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இதை வாங்கும்போது ஒரு விதத்தில் நீங்களும் அந்த ஏழைகளுக்கு உதவும் கரங்களை தருகின்றீர்கள். அதனால் நீங்கள் இவர்களுக்கு உதவி இந்த டிக்கெட்களை வாங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த கேலண்டர் சில பேர் வந்து கேட்டாங்க, ஃபாதர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித மார்கரெட் மேரி அலகாப்பிற்கு காட்சி தந்த 350வது விழா யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். இதை முன்னிட்டு அந்த காட்சி, அந்த நமது ஆயர் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரான்ஸ் நாட்டில் இந்த படம் தான் இருக்குது. இந்த படத்தை வைத்து நாம் இந்த கேலண்டரை செய்திருக்கின்றோம். இது ஒரு விசேஷ வெளியீடு, எல்லா வருஷமும் இது வராது. அதனால் இந்த கேலண்டர்களை நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும் என நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். கடைசி ஆசிற்காக எழுத நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் அனைவரின் குடும்பங்களும் திருக்குடும்பமாக மாறி ஆண்டவருக்கு சாட்சி தர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவே